நம்ம எல்லா தோனி ஏன் மேல பேட்டிங் வரலன்னு கத்திட்டு இருக்கோம். ஆனா அத பத்தி ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு சிஎஸ்கே உடைய ஹெட் கோச் ஸ்டீபன் ஃபிளெமிங். அத பத்தியும் அது தவிர ருத்ராஜ் கெய்க்வாட் இப்ப ராகுல் திரிபாடியை பத்தி பேசியிருக்காரு. அவர் ஏன் நம்பர் 3 வராருன்ற காரணத்தையும் சொல்லிருக்காரு. அது எல்லாத்தையும் வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு போய் சந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம 1K ரீச் பண்ணணும். அப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஐ ஸ்டார்டட் வித் ருத்ராஜ் கெய்க்வாட். நம்ம பார்க்கலாம் ருத்ராஜ் கெய்க்வாட் ஏன் நீங்க ஓப்பனிங் வர மாட்டீங்க இந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டதுக்கு எங்களுக்கு பவர் பிளேல ஒரு அதிரடியான ஸ்டார்ட் தேவை. அதனால தான் நாங்க ராகுல் திரிபாடியா ஓப்பனிங் இறக்குறோம். அவரால் அதிரடியா விளையாட முடியும். அதனால தான் ஒரு நாங்க ஓப்பனிங் அம்பர்ன்ற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லிருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி ருத்ராஜை பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. அண்ட் என்னதான் நான் ஓப்பனிங் இறங்கினாலும் என்னதான் இருந்தாலும் அந்த ஓப்பனிங் பவர் பிளேக்குள்ளேயே நான் பேட்டிங் வந்துடல 2வது ஓவர்லயே அது இதுவுமே ஓப்பனிங் மேரேன்ற மாதிரி தான் ருத்ராஜ் சொல்லிருக்காரு. இதை பார்த்தனா ருத்து அப்படி சிரிச்சுட்டே மலிப்பிருப்பாருங்க. அண்ட் என்னதான் இருந்தாலும் ருத்துக்குள்ளயுமே அந்த ஒரு விஷயம் இருக்கு. அவங்க பேட்டிங்ல அவருமே குறைய கண்டுபிடிச்சிருக்காரு. பட் அதை அப்படியே பார்த்தா சிரிச்சுட்டே விட்டுருக்காருங்க. ராகுல் திரிபாடியை பத்தி கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். மனுஷன் எங்க கொடுத்த வாய்ப்பை பெட்டரா யூஸ் பண்ணுவாரு பார்த்தா சிஎஸ்கே அவர் மேல வச்சிருக்க ஓப்ப அப்படியே கெடுகிற மாதிரி தான் அவரோட லாஸ்ட் ஒரு 3 இன்னிங்ஸ் இருந்திருக்கு. 3 இன்னிங்ஸுமே பெருசா பண்ணல. 3 இன்னிங்ஸுமே பவர் பிளேக்குள்ள அவுட் ஆயிருக்காரு ராகுல் திரிபாடி. அதுவும் சிஎஸ்கேவோட பவர் பிளே ஸ்ட்ரைக் ரேட்டுமே அந்த அளவுக்கு பெருசா இல்லைங்க. அண்ட் இவர் விளையாடுறதே ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன சொன்னாருன்னா நாங்க ஒரு அதிரடியான ஸ்டார்ட் கொடுக்கணும். அதனால தான் நாங்க பார்த்தா ராகுல் திரிபாடி வச்சு ஸ்டார்ட் பண்றன்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அது என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஒர்க் ஆகலங்க. சிஎஸ்கே ஓப்பனிங் பேரை கண்டிப்பா மாத்தியே ஆகணும். ஏங்க எனக்கு சிஎஸ்கேவோட ஒரு லாஜிக் சத்தியமா புரியல. டெவான் கான்வே மாரி ஒரு பேட்ஸ்மேன் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. அவரை கொண்டு வராம நம்ம எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருமே டெவான் கான்வே உள்ள கொண்டு வாங்க சொல்றாங்க. பட் இது ருத்துக்கு தெரியாம இருக்காது கைஸ். கண்டிப்பா தெரியும். அவர் உள்ள கொண்டு வரணும். என்ன பொறுத்தவரை இந்த ஒரு சேஞ்ச சிஎஸ்கே கண்டிப்பா பண்ணி ஆகணும். ருத்ராஜ் 1 டவுன் வரட்டுங்க. ஆனா டெவான் கான்வே உள்ள கொண்டு வந்து ரச்சின் டெவான் கான்வே வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏங்க 2023 எடுத்து பாருங்க. பெஸ்ட் ஓப்பனிங் பாருனா ருத்ராஜ் கெய்க்வாட் டெவான் கான்வே எல்லாருமே கண்டிப்பா சொல்லுவாங்க. எங்க டெவான் கான்வேயோட பர்சனல் ஃபார்ம் எடுத்து பாருங்க. அந்த சீசன்ல மொத்தமா 672 ரன் அடிச்சிருக்காரு. அதுல 550 வேற அடிச்சிருக்காரு. அதுவும் ஃபைனல்ல பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நீங்க பெஞ்சில உட்கார வச்சிருக்கீங்க. லாஸ்ட் இயர் அவர் ஒரு இன்ஜுரி காரணமா தான் அவர் உள்ள வரல. அண்ட் அதனால நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா மனத்தை தேத்திக்கலாம் டெவான் கான்வே இன்ஜுரினால தான் வரலன்னு. ஆனா இந்த வாட்டி அவர் அவைலபிளா இருக்காருங்க. ஃபுல்லி ஃபிட்டடு. அவர் டீம் உள்ள தான் இருக்காரு. பட் அவரை பிளேயிங் லெவலுக்குள்ள கொண்டு வர மாட்டீங்க. ருத்ராஜ் கெய்க்வாடோட என்ன ஒரு லாஜிக்னு எனக்கு தெரியலங்க. அண்ட் பெஸ்ட் ஓப்பனிங் பேர் இவங்க தான் இப்ப விளையாடினாலும் ஏன் இந்த ஒரு காம்பினேஷனுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் போக மாட்டாரு எனக்கு சத்தியமா புரியலங்க. அண்ட் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வரக்கூடிய மேட்சஸ்லயாச்சும் டெவான் கான்வே கொண்டு வருவாங்களா டிசி அகேன்ஸ்டா அது இல்லைன்னா சேம் லெவலோட போக போறாங்களா சிஎஸ்கேன்னு. அண்ட் அடுத்ததா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நம்ம ஸ்டீபன் ஃபிளெமிங் சொல்லிருக்காருங்க ஒரு சில விஷயங்களை. அதுவும் தோனியை பத்தி அவர் ஒரு சில ஷாக்கிங்கான நியூஸ் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாருமே தல தோனி ஏன் பேட்டிங் வர மாட்டாரு ஏன் தல தோனி மேல பேட்டிங் வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் கிளியரா பார்த்தா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் சிஎஸ்கே ஹெட் கோச் ஸ்டீபன் ஃபிளெமிங் பேசியிருக்காரு. அதாவது அவர்கிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க சிஎஸ்கே பத்தி. அதுல பர்டிகுலரா தல தோனி பத்தி கேட்டிருப்பாங்க. ஏன் தல தோனி மேல பேட்டிங் வர மாட்டாரு ஏன் தோனி கீழே பேட்டிங் வராருன்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா தோனி பழைய தோனி இல்லைங்க. அண்ட் அவரால் முழுசா 10 ஓவர்ல விளையாட முடியாது. 1 and 2 அவரால் கண்டிப்பா ஓட முடியாது. அவர்கிட்ட நீல இப்பதான் சர்ஜரி பண்ணாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீல இன்னும் ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் தல தோனி மேல பேட்டிங் வர மாட்டாரு. அவரை பொறுத்தவரை மேட்ச் கொஞ்சம் பார்த்தா சிஎஸ்கே கிரிட்டிக்கலா இருக்குன்ற பட்சத்துல அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா தல தோனி உள்ள வருவாரு. அண்ட் அவர் தான் அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு எப்ப பேட்டிங் வரணும்ன்ற மாதிரி. ஸ்டீபன் ஃபிளெமிங் பாத்தீங்கன்னா அந்த கிளியர் கட்டா சொல்லிருக்காருங்க. வேற யாருமே டிசிஷன் பண்ணல. அண்ட் அப்ப சமயம் எப்படி இருக்கு சிஎஸ்கே வின் பண்ற மாதிரி கொஞ்சம் க்ளோஸா வருதுன்னா கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ற வாய்ப்பு இருந்தா தல தோனி முடிவு எடுத்து அவர் தான் உள்ள வர்றாரு. பட் இது யாரோட தலையிலங்க இல்லைங்க. இந்த தல தோனி தான் அந்த பர்சனலா முடிவு எடுத்திருக்காரு அவர் பேட்டிங் எங்க வரணும்னு. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் தல தோனி பேட்டிங் உள்ள வர முடியும். அதே மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆரோட தல தோனி கண்டிப்பா அந்த மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதனால உள்ள வந்தாருங்க. பட் அவர் கடைசியில அவுட் ஆயிட்டாரு. இருந்தாலுமே இஸ் ஓகேங்க. தல தோனி மேல பேட்டிங் வந்திருக்காரு. அண்ட் அதே மாதிரி வரக்கூடிய மேட்சில் தல தோனி கொஞ்சம் சீக்கிரமா வரலாம். அண்ட் ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் நாங்க 10வது ஓவரே தோனி பேட்டிங் வாங்க சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு 14வது ஓவர் ஒரு 15வது ஓவருக்குள்ளேயாச்சும் தல தோனி பேட்டிங் வரணும் தான் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே விரும்புவாங்க. அண்ட் அங்க இருந்து தல தோனி கொஞ்சம் பொறுமையா இருந்தாலும் கடைசியில அவரால் பினிஷிங் நல்லா பண்ண முடியுங்க. அதனால தான் ஒரே ஓப் பாத்தீங்கன்னா தல தோனி எல்லாருமே சீக்கிரமா வாங்க சொல்றாங்க. பாப்போம் வரக்கூடிய மேட்ச்ல என்ன ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அண்ட் தல தோனி. ஆப்வியஸா சிஎஸ்கே ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தா அவனுங்க பிளேயிங் லெவல்ல அப்பதான் வரக்கூடிய மேட்ச்ல சிஎஸ்கேவால கட்டாயமா வின் பண்ண முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் சிஎஸ்கே எம்ஐ தான் பிளே ஆஃப்ஸ் அந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிடலாம். ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. எல்லா டீம்ஸுமே போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே இப்ப கீழே வந்தாச்சு. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் கண்டிப்பா ஒரு சில சேஞ்சஸை முடிவு எடுத்து அவனுங்க. அண்ட் அவர் எடுக்கிற முடிவுகள் தான் சிஎஸ்கேவோட வரப்போற மேட்ச் வெற்றியில முடிவாக போகுது. ஆனா கைஸ் நான் உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். எவ்ரி செட் பேக் ஹஸ் கம் பேக் சிஎஸ்கே ஸ்ட்ராங்கர் என்ற மாதிரி நிறைய வாட்டி ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காங்க நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த வருஷமும் அந்த ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க நம்மளா நம்பலாம். அப்ப நம்ம சேனலுக்கு போய் சாந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுத்து மறக்காம எல்லோ தமிழன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுவது நான் உங்கள் எல்லோ தமிழன்.